மாதிரி ஒரு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக வந்து அனலைஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு டேட்டா பார் யூஸ் பண்ணி பார்க்கும்போது எந்த ப்ராடக்ட்டு எந்த லெவலில் வந்து நமக்கு வந்து சேல்ஸ் கொடுக்குங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலை வச்சு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இது ஃபிக்ஸ்டு சார்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி நம்ம டேட்டா ஒவ்வொரு டைம் நம்ம மேனுவலாக என்ட்ரு பண்ண இந்த மாதிரி டேட்டா பார் அப்டேட் ஆகிற மாதிரி எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மூலமாக நம்ம பார்க்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை பேஸ் பண்ணி தான் போட போகிறோம். எப்படின்னு பார்த்துலாம். எந்த டேட்டாவை பேஸ் பண்ணி டேட்டா பார் போட போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஹோம்ல கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல போயிட்டு இங்க டேட்டா பார்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல இந்த மாதிரி கலர் வேரியேஷன்ஸ்லாம் நமக்கு இருக்கும். என்ன மாதிரி வேரியேஷன்ஸ் வேணுங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும் இந்த மாதிரி டேட்டா பார் வந்துடும். பட் இந்த மாதிரி போடும்போது என்னன்னா டைரக்டா அந்த டேட்டாக்குள்ளேயே டேட்டா பார் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியா அனலைஸ் பண்ற மாதிரி வந்து பெட்டர் ஆப்ஷனா இருக்காது. அதனால நான் ஃபர்ஸ்ட் காமிச்சது மாதிரி டேட்டா தனியா அதுக்கு கீழே வந்து டேட்டா பார் வர மாதிரி நம்ம வந்து பண்ணணும். அது எப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஆப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து பேஸ் பண்ணி வீடியோ போட்டிருப்பாங்க. பட் நம்ம அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல. நான் சிம்பிளா எப்படின்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எந்த டேட்டா பேஸ் பண்ணி எடுக்க போறோமோ இந்த டேட்டாவை இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே வேணும்னா இந்த மாதிரி டேட்டாவை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த டேட்டாவை மட்டும் நான் டெலீட் பண்ணிடுறேன். டேட்டாவை ஏன் டெலீட் பண்றேன்னா ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேட் ஆகிற மாதிரி நம்ம போட போறோம். அது வந்து எந்த ஒரு ரூலோ இல்லை மற்ற ஒரு கண்டிஷனோ போட போறோம். சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவல் டு போட்டு எந்த செல்ல ரெஃபரன்ஸ் எடுக்கணுமோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் பேக்கோட ஜேன்ல ஃபர்ஸ்ட் ரோ செலக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் டி கொடுத்துக்கிறேன் அண்ட் ரைட் சைடு ஃபார்முலாவை ட்ராக் பண்றதுக்கு கண்ட்ரோல் ஆர் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா மேல இருக்க டேட்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நான் எந்த ஒரு ரூலும் போடல. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் அப்படிங்கிற ஃபார்முலா வந்து ஜஸ்ட் இந்த செல்ல அப்படியே ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன். ரெஃபரன்ஸ் எடுத்து மேட்ச் பண்ணதுனால இங்க நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அப்படியே அந்த டேட்டா இங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டேட்டா விட்டுட்டு இங்க நம்ம வந்து டேட்டா பார் போடலாம். இப்போ என்னன்னா இந்த மாதிரி மல்டிபிள் காலம் இருக்கும்போது மொத்தமா போட வேண்டாம். மொத்தமா போட்டா என்ன ஆகும்னா 4 காலம்க்கு சேர்த்து வந்து அந்த டேட்டா ஃபார்மேட் வந்து விழுவும். அப்படிங்கும்போது என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் 4 காலம்க்கு சேர்ந்து வந்து அந்த டேட்டா பார் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படி பண்ண வேணாம். ஒவ்வொரு காலமா பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த காலம்ல வந்து ஜஸ்ட் டேட்டா பார் போயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா மோர் ரூல்ஸ் இருக்கும். இங்க போயிட்டு இந்த இடத்துல டேட்டா பார்னு செலக்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ரூல் அதுல டேட்டா பார்னு செலக்ட் பண்ணிட்டு இங்க சோ பார் ஒன்லி இதை மட்டும் செலக்ட் பண்ணோம்னா இது ஏன்னா பார் ஒன்லினா டேட்டாவை ஹைட் பண்ணிட்டு நமக்கு வந்து இந்த பார் மட்டும் வரும். இப்போ வந்து கலர் வேரியேஷன்ஸ் இங்க வேணும்னா நீங்க இன்புட்டா கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து இங்கே நம்ம வந்து கலர் வேரியேஷன்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டோம்னா அவ்வளவுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஹைட் ஆயிட்டு நமக்கு டேட்டா பார் வந்துடும். இதே போல எத்தனை காலம் வேணுமோ அத்தனை காலம்க்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ அவ்வளவுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் டாப்ல நான் சேஞ்சஸ் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா பார் அட்ஜஸ்ட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது ஹையஸ்ட் டு லோவஸ்ட் அந்த வேல்யூஸ் பேஸ் பண்ணி நமக்கு இந்த டேட்டா பார் வரும். அதாவது எது வந்து ஹையஸ்ட் சேல் எது லோவஸ்ட் சேல் அதை பேஸ் பண்ணி தான் இந்த டேட்டா பார் வந்து வரும் சார்ட். இப்போ நான் இங்க வந்து என்ன மாத்தறனோ அதை பேஸ் பண்ணி இங்க வந்து பாத்தீங்கன்னா மாறும். ஒரு டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போதோ இல்ல பிரசன்டேஷன் மாதிரி வந்து சென்ட் பண்றதுக்கோ இந்த மாதிரி டேட்டா பார்ஸ் போட்டு நம்ம வந்து சென்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா விஷுவலா ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.